வசமாக சிக்கிய விராட் கோலி. பெங்களூர் துயர சம்பவத்தில் விராட் கோலி தப்பிக்கவே முடியாது. ஐபிஎல் தொடரில் இறுதிக் கோப்பையை ஆர்சிபி அணி வென்ற போது ரசிகர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி உற்சாகத்தை விட பல மடங்கு துயரத்தை, கவலையை பெங்களூருவில் நடந்த அந்த சோக சம்பவம் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த ஆர்சிபி வெற்றி விழாவை காண லட்சக்கணக்கில் திரண்ட ரசிகர்கள் கூட்டத்தில் சிக்கி 6 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 18வது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் வென்ற ஆர்சிபி அணி வெற்றியை கொண்டாட சுமார் 3 லட்சம் பேர் சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை நியமித்துள்ளனர். சின்னசாமி மைதானத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் ஆர்சிபி அணியின் சந்தைப்படுத்துதல் மற்றும் வருவாய் தலைவர் நிக்கில் கோசலே, வணிக விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் சுனில் மேத்யூ, மூத்த நிகழ்வு மேலாளர் கிரண்குமார் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் DNA என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் டிக்கெட் செயல்பாட்டு தலைவர் சுமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் நிக்கில் கோசலே தனது கைதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பேசிய விராட் கோலி மற்றும் ஆர்சிபி அணியும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விராட் கோலி கூறுகையில், வார்த்தைகள் இல்லை என்றும் முற்றிலும் மனம் உடைந்து விட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சார்பில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த 11 குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெரிசலில் சிக்கி காயமடைந்த ரசிகர்களுக்கு ஆதரவளிக்க ஆர்சிபி கேர்ஸ் என்கின்ற நிதி ஆதாரம் உருவாக்கப்படும் என்றும் அதில் ஆர்சிபி அணி அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சமூக ஆர்வலர் HCM வெங்கடேஷ் என்பவர் போலீசில் ஒரு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் இந்த விபத்திற்கு காரணம் ஆர்சிபி அணியின் வீரர் விராட் கோலி தான் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் விராட் கோலிக்கு எதிராக இதுவரை நேரடியாக FIR பதிவு செய்யப்படவில்லை. இதற்கிடையே விராட் கோலி தன் மனைவியுடன் விரைவில் லண்டன் செல்ல வசதியாக கோலிக்காகத்தான் இந்த வெற்றி கொண்டாட்டம் மறுநாளே பெங்களூருவில் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு புகார் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பெங்களூரு போலீஸ் தரப்பில் கூறுகையில், சமூக ஆர்வலர் வெங்கடேஷன் புகார் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள FIRஇன் ஒரு பகுதியாக கருத்தில் கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது விராட் கோலியின் பெயர் சேர்க்கப்படவில்லை, மாறாக புகாரின் ஒரு பகுதியில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்கும். ஆனால் விராட் கோலி குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். எனவே கோலியை கைது செய்யவும் நேரடியான விசாரணைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்பதும் உறுதியாகிவிட்டது. சினிமா, கிரிக்கெட், அரசியல் என அற்பமான சந்தோஷங்களுக்காக ரசிகர்கள், தொண்டர்கள் தங்களது விலைமதிப்பற்ற உயிர்களை அநியாயமாக இழந்து தங்களது குடும்பங்களை நடுத்தெருவில் தவிக்க விட்டு சென்று விடுகின்றனர். அந்த துயர சம்பவங்களில் ஒன்றுதான் இதுவும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. உங்கள் தின சேவல்.